ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஜி குக்கரி. இன்றைக்கி ஒரு சப்பாத்திக்கு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். பைத்தம்பருப்பு வச்சு ஒரு குருமா தான் பார்க்க போகிறோம். நமக்கு நிறைய சைட் டிஷ் சப்பாத்திக்கு நம்ம பார்த்தாச்சு. இப்போ அரைக்க வேண்டியதெல்லாம் முதல்ல பார்த்துருவோம். தேங்காய் துருவல், மிளகாய், சோம்பு, முந்திரி பருப்பு, பொட்டுக்கடலை. இந்த காரம் தகுந்த மாதிரி அவ்வளோவா மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒன்று தான் சேர்த்துருக்கேன். அந்த அண்ணன் அரைச்சி ரெடியாக்கி வச்சுப்போம். அப்புறம் நம்ம கடாயில் 2 ஸ்பூன் விட்டு நம்ம இந்த ஸ்பைசஸ்லாம் போட்டுருவோம். நான் ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டிருக்கேன், ஒரு ஏலக்காய், ஒரு பே லீஃபு, 2 கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, இதெல்லாமா சேர்த்து நல்லா வறுப்பட்ட அப்புறமா வெங்காயம் வந்து இப்போ பெரிய சைஸ் வெங்காயத்தில் ஒரு அரை வெங்காயம் தான் நான் எடுத்திருக்கேன். அது நல்லா கொஞ்சம் கலர் மாதிரி வரட்டும், அது நல்லா வதங்கட்டும். அப்புறம் நான் ஒரு தக்காளி என்ன பண்ணேன், நல்லா பியூரியாக பண்ணிவிட்டு தண்ணி வந்து விட வேண்டாம், பியூரியாக பண்ணிவிட்டு அதில் நான் வந்து விட்டுட்டேன். அப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு விழுது நல்லா மூணுமாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த அரைச்ச விழுதையும் நமக்கு இதில் விட்டுருவோம். விட்டுட்டு நமக்கு இதுக்கு காரம் தகுந்த மாதிரி ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடி, வந்து குமின் பவுடர் நான் வந்து 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், ஒரு ரெட் சில்லியும் சிவப்பு மிளகாயும் போட்டிருக்கோம். அதனால் நான் வந்து 1/4 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இது காரம் எல்லாம் அவ்வளவா தகுந்த மாதிரி, டேஸ்ட் தகுந்த மாதிரி நமக்கு போட்டுக்கலாம். இது பின்ன நல்லா அது வந்து கெட்டித்தன்மையாக வரட்டும், பச்சை வாசனை அதுக்கு வந்து போகணும். அப்புறம் 1/4 ஸ்பூன் மஞ்சப்பொடி, அது தேவையான உப்பும் போட்டிருக்கேன். இது நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு பைத்தம்பருப்பு எல்லாம் வேக வச்சு ரெடியாக்கி வச்சுப்போம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கரண்டியில் பைத்தம்பருப்பு தான் வேக வச்சு அதை எடுத்து வச்சுருந்தேன். அப்போ இது கூட நமக்கு வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பைத்தம்பருப்பு இருக்க நல்லா கெட்டியாக வரதுனால அதுக்கு கன்சிஸ்டன்சி தகுந்த மாதிரி நமக்கு தண்ணியும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம பைத்தம்பருப்பு எவ்வளோ அளவு எடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தக்காளியும் வெங்காயமும் நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா தேவையான தண்ணியும் விட்டு கரெக்டு கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா அது 5 நிமிஷம் நல்லா அது கொதிக்கட்டும். அதுக்கப்புறமா அவ்வளோதான், கடைசியில் இறக்கி வச்சுட்டு நமக்கு கொத்தமல்லியும் தூவியாச்சுன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு டேஸ்டியான பைத்தம்பருப்பு குருமா நமக்கு தயாராகிடும். தேங்க்யூ.